மீன் பிடிக்க வந்துட்டுருக்கோம். நானும் தினகரனும் ஜிலேபி அப்புறம் குற்று மீன் இது மாதிரி தான் பிடிச்சிட்டு இருப்போம். ஒரு மீன் ஒரு 100 கிராம் 150 கிராம் அதிகபட்சம் ஒரு 200 கிராம் ஒன்று பிடிச்சோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் பிடிச்சிக்கிற மீன் பாருங்கள், அப்படியே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிருக்குன்னு பாருங்க. இது வரைக்கும் இது மாதிரி நான் பிடிச்சதே இல்லை. இன்றைக்கே தான் இவ்வளோ மீன் நம்ம பிடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஜிலேபியும் சிக்கியிருக்கு. ஜிலேபி மீனும் சிக்கியிருக்கு. ஆனால் இதெல்லாம் சின்ன சின்னதான். ஆனால் இது மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இது ரொம்ப பெருசு. வாழை மீன், அப்புறம் கேட்ஃபிஷ் இது இருக்குது. இது ஒரு ரகம் மேலே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மீனுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டு மீனுங்கிறது நமக்கு இப்போ தான் மாட்டியிருக்கு. வா, சூப்பர். என்னதான் உக்காந்தாலும் எங்களுக்கு வந்து பயங்கரமான குளிர் வேறு. பாருங்கள், நாங்கள் குளிர் காய்ச்சிட்டு இருக்கோம். நாங்கள் பாட்டுக்கு தான் தினகர். இது வரைக்கும் நைட்டுக்கு நாங்கள் வந்தது பெருசாக நைட்டில் நாங்கள் செலவு பண்ணது கிடையாது. நைட் நேரத்துக்கு வந்ததுக்கு இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மீன் வலையில் மாட்டியிருக்கு. இன்றைக்கி வேறு மார்கழி மாதம் பிறந்திருக்குது. பயங்கர இருட்டு, அமாவாசை இருட்டு. எப்படியும் நைட்டு ஒரு மணி 10 மணி இருக்குமா? 10 மணி ஆயிடுச்சு. 9:53. எஸ், ஓகே, ரைட். பயங்கர என்ஜாய்மெண்ட். சுற்றியும் யாருமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நாங்களும் சுற்றியும் நிற்கிறோம். ஓகே கைஸ், முடியாது, நடுங்கிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், பாய். பிறகு பார்ப்போம்.